வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கு மிக நன்றி. ஸோ இப்போ இருந்து நாங்கள் டெய்லி தமிழ்நாடுல நடக்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்ககிட்ட கொண்டு வருவோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸோட, ஸ்டேட்டில் இருக்கிற வாய்ஸஸோட. ஸோ இன்னைக்கு என்ன பேசலாம்? இன்னைக்கு 2 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு டிஎம்கே லீடர் முதலமைச்சர் விஜயோட அப்பா எங்க காமெண்ட் நேற்று கொடுத்தாங்க அசம்பிளியில். அந்த காமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஒரு பர்சனல் காமெண்ட்டோட. அந்த ரீல் வைரல் ஆயிடுச்சு. அதே டைமில் போலீஸ் ரெய்ட் நடத்தினாங்க. 2வது ஸ்டோரி விவசாயிகளோட தண்ணி பிரச்சனை பற்றி பேசுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசலாம். நடிகர் ரஜினிகாந்த் மேலே இந்த ஒரு மாதம்ல நிறைய கேள்வி இருந்துச்சு. விஜய்க்கு ஏன் விஷ் பண்ணல, ஸ்டாலினை எதுக்கு மீட் பண்ணார், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ரஜினிகாந்தே இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க ட்ரேட்மார்க் ஸ்டைலில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்லியிருக்காங்க, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. இது பாருங்க. இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் சொல்ல வந்த மெசேஜ் கிளியராக இருக்குது. என்ன விடுங்க, லீவ் மீ அலோன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். முதலமைச்சர் விஜய் குறித்த கிரிட்டிசிசம் போஸ்ட் காரணமாக ஒரு டிஎம்கே லீடர் சிக்கலாக இருக்கார். இது டிஎம்கே ஜென்சி கமிட்டியில் இருக்கார். பேர் அன்புநந்தம். விஜய் குட்டி ஸ்டோரி பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கார். அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நேற்று அசம்பிளியில் விஜய் சொன்னாங்க ஒரு குட்டி கதை. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் விஜயோட பிறந்த நாள் செலிப்ரேஷன், த்ரிஷா சம்பந்தம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் ஃபேமிலியை கூட இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் இது வைரல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் இருக்கார் அன்புநந்தம் வீட்டில் போலீஸ் வந்து ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாரும் வந்துட்டு கண்டெம் பண்ணியிருக்காங்க. பிரமோத் மாதவ் இந்த ரிப்போர்ட்டோடு. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 கிடைச்ச தோல்விக்கு பிறகு அவங்க வந்து ஜென்சி கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதோடைய வேலையே வந்து ஜென்சின்னு சொல்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு திராவிட சிந்தனைகளை கொண்டு போகணுன்றது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் பேர் தான் அன்பானந்தன். ஆனால் அவர் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருக்காரு. காரணம் என்னென்னா, திமுகவில் அவர் சிஎம்மோடைய ஒரு சின்ன செயலுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணுறேன்னு நினச்சிட்டு சில விஷயங்களை அவர் செஞ்சார். அது இப்போ அவருக்கு பிரச்சனையாக போயிருக்குன்னு திமுக சொல்லுது. என்ன நடந்ததுன்னா, நேற்று சட்டசபையில் முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லி அதில் ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையனுடைய அப்பாவை காணோம், அவர் எங்கன்னு சொல்லி அசம்பிளிக்குள்ளே தேடுற மாதிரி ஒரு செய்கை காமிச்சாப்புல. அந்த செய்கை ஆக்சுவலாக திமுகவுக்கு முக ஸ்டாலின் அவங்க தலைவர் வந்து அசம்பிளியில் இல்லை, குளத்தூரில் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை திருச்சி காட்டுற மாதிரி தான் அதோடைய ஒரு செயல் இருந்துச்சு. இன்டைரக்ட்னு சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேலே கை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே உங்கள் அப்பாவையா காணோம். இல்லை, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதா, எதிர்வினை செய்வதா நினச்சிக்கிட்டு இவர் என்ன செஞ்சார்னா, அன்பானந்தன் இன்ஸ்டாவில் 2 ரீல்ஸ் போடுறாப்புல. அதுலேயும் குறிப்பாக அந்த குட்டி பையன் சொன்னீங்களே, அந்த குட்டி பையன் வந்து ஜேசன் சஞ்சய்ன்ற மாதிரி முதலமைச்சருடைய பையனோட பேர் எடுத்து முதலமைச்சர் தான் காணாமல் போயிட்டார்ன்ற மாதிரியும், அவர் ஒரு நடிகையோட வீட்டில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு வகையில் மீனிங் வர மாதிரி வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாரு.
அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வீடியோவில் த்ரிஷாவும் முதலமைச்சரும் கேக் வெட்டுற மாதிரி வந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் நடிகையுடைய மூஞ்சை மட்டும் அவங்க வந்து மறைச்சிட்டு அப்படி போட்டுட்டாங்க. பிரியா என்னாச்சு? மதியமா வந்துட்டு நம்ம ஜேசன் சஞ்சய் அதான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரோட சன் ஆமா மும்பை முதலமைச்சரா இருக்காருல்ல, ஜேசன் சஞ்சய் கால் பண்ணிருக்காருல, அவர் கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டாருல, அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? நானா சொல்லணும், ஊர் உலகமே பாத்துருச்சு. சார் வந்து ஒரு நடிகையோட வீட்டுல இருக்காரு, கேக் வெட்டிட்டு இருக்காரு. அப்பாவை காரணம்னு சொன்னாப்ல, பெத்த புள்ளையோட அப்பாவா இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் எங்க இருக்காருன்றது இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஐ மீன் ஜேசன் சஞ்சய்க்கு. இந்த நாடும் நாட்டு மக்களுக்கு தெரியும் விஜய் சார் எந்த வீட்டுல இருக்காருன்னு. தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதில் என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ராத்திரி காவல்துறை வந்து அவங்க வீட்டுக்கு கிருஷ்ணகிரியில் போயிருக்குங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது சரியான ஒரு தகவல் தரலைன்னு சொல்கிறாங்க. தகவல் தராமல் இந்த பையன் எங்கேன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போது திமுக தலைவர், திமுகவுடைய எம்எல்ஏவும் மற்ற தலைவர்களும் ஃபோன்லேயும் நேர்லேயும் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், இவ்வளோதான் அவர் சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிலைமைக்கு நேரில் இந்த அன்பானந்தத்துடைய குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை உள்ளே போயிட்டு வீடை சர்ச் பண்ணிவிட்டு அந்த பையன் அங்கே இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணினா நான் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை சார், அவர் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு யார் இருக்காரா இல்லையா? அன்பானது இருக்காரா இல்லையான்னு. சரி, என்னன்னா நீங்கள் வந்து வழக்கு விஷயமா ஏதாவது கூட்டிகிட்டு போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? ஒரு என்கொயரி பண்ணணும் சார், பார்க்கணும் சார். என்ன இன்னத்துக்கு போய் இதெல்லாம் போய் என்ன பெரிய எந்த கேஸா இருக்கு சார்? ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கோஆப்ரேட் இல்லை, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் சார், அவ்வளோதான் சார். கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் ஒன்று விசாரிச்சு போகிறோம். ஒன்று இருக்காருன்னு இவங்க பண்ணுறது பார்த்தா அவங்க உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, அவ்வளோதான். இல்லை இல்லை என்ன வழக்கு விஷயமா நீங்க விசாரிக்கணும்? இல்லை சார், வழக்கு விஷயமா விசாரிக்கணும் சார். அவர் இருந்தாருன்னா அதுதான் சார், சொல்லிடுறேன் சார். அவர் இருந்தாருன்னா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும். இதை இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு போலீஸை வச்சு, காவல்துறையை வச்சு மிரட்டுறாங்க, ஜென்சியை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தலைவர்கள் திமுகவில் இருக்கவங்கள மிரட்டுறாங்கன்னு அவர் சொல்கிறார். அதே சமயத்தில் கனிமொழி கருணாநிதி இது வந்து ஒரு இன்டிமிடேஷன் டாக்டிக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இதில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் ஒரு குட்டி கதை சொல்கிறார். அதில் அங்கே சட்டசபையில் இல்லாத ஒருத்தரை பற்றி அவர் பேசுகிறார். அதே சமயத்தில் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எல்ஓபி அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா வந்து ஒரு பையன் அப்பானை தேடுற மாதிரி இந்த பக்கம் ஒரு மனைவி தன்னோட புருஷனை செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்கன்னு அவர் சொல்கிறார். இதுக்கிடையில் சில பேர் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் இந்த பையன் பேரையோ எதையோ யூஸ் பண்ணி இப்படி வந்து சில வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையா என்பதுதான் முக்கியமான கேள்வி. பட் இதுக்கிடையில் அந்த பையன் இப்போ இந்த ஒரு வீடியோனால, இன்ஸ்டா ரீல்னால ஒரு பிரச்சனையில் போய் அவர் மேலே எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மோட சேர்ந்து இருக்கிறார் நகநந்தினி, டிஎம்கேயோட தவேகா ஸ்போக்ஸ் பர்சன் விவேக் கணநாதன் கூட இருக்காங்க. விவேக் சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரேன். இந்த சம்பவம் பார்த்துட்டு நீங்களும் சேம் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கவர்னன்ஸ் இது அது சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் சேம் ஸ்ட்ராட்டஜி தானே? யாரோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா ஜெயிலில் போட்டுடுங்க. இல்ல, இது விமர்சிப்பவர்களை வந்து வழக்கு போடணும் அல்லது மிரட்டணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் திமுக பயன்படுத்தி கொண்டிருந்தது. தங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை வைத்தால் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை வைப்பவர்களை முடக்க வேண்டும், அவர்கள் பேசக்கூடாது. அரசுக்கு எதிரான அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வந்து வெளியில போகக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல பேர் கடந்த 5 ஆண்டுகால இவங்களை ஏன் ரேட் பண்ணீங்க? அப்படின்னா இவங்க வீட்டுல ஏன் ரேட்? இவர் திமுக ஆட்சிக்கும் இப்ப நடந்துள்ள ஆட்சியும் ஒன்றுதான் சொல்றீங்களா? அதற்கான வேறுபாடை நான் வந்து சொல்றேன். இதற்கு முன்பு அதிகாரப்பூர்வமான புள்ளி விவர தகவல்களை பேசினாலும் ஜேர்னலிஸ்டுக்காக இருக்கக்கூடியவர்கள், சமூக வலைதளங்களில் கருத்தாளராக இருக்கக்கூடியவர்களுக்கே மிரட்டல் இருந்தது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது, சமூக வலைதள கருத்தாளரும் கிடையாது, அது கருத்துரிமை செயற்பாட்டாளரும் கிடையாது. இவர் ஒரு கட்சியின் சார்பாக இயங்கக்கூடியவர் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இது என்னன்னா,
ஜென்சி அந்த கூட்டங்கள் திமுக சார்பில் நடக்குது இல்லையா, அந்த கூட்டங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா, இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது, இது கட்சிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறது கிடையாது, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறோம் அப்படின்றாங்க. ஆனால் அதை சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒருங்கிணைப்பு குழு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவருக்கு என்ன அது அபிஷியலா திமுகவிலிருந்து பொறுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படி ஒரு பொறுப்பை உருவாக்கி அவரை வந்து அங்கீகரித்து அனுப்பியிருக்கிறார்களான்னு தெரியல. ஆனால் திடீரென்று அவர் வந்து ஒரு ஆபாசமான தாக்குதலை வந்து முதலமைச்சர் கொடுத்து முதலமைச்சர் குடும்பத்தை குறித்தும் பேசி அதை குறித்து காவல்துறை அவர் வீட்டுக்கு விசாரிக்க சென்ற உடனே வந்து அதை கொடுத்தார் என்று கூட தெரியாது, அவர் மீது வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா நமக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோ வந்த உடனே வந்து காவல்துறை அவர் வீட்டுக்கு போயிருக்காரு என்ற செய்தி மட்டும் தான் இதுவரைக்கும் நமக்கு வந்து தெரியுது. இல்ல ஆனா டைமிங் பாத்தீங்கன்னா விவேக் சார் இப்போதான் ஆயிடுச்சு இல்ல, ரீலுக்கு அப்புறம் தான் ஆயிடுச்சு இந்த ரெய்டு. சோ அதனால நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணுவோம். இல்ல நீங்க நேரடியாக தொடர்புபடுத்தி பார்த்தாலுமே கூட நீங்கள் காவல்துறை சந்தித்து நீங்கள் எந்த தவறுமே செய்யல அப்படின்னா காவல்துறை சந்தி நீங்க விளக்க கொடுக்கணும் தானே. அவர்கள் விளக்கம் மட்டும் தானே கேட்டு வந்திருக்கிறார்கள், வேற எதுவும் கேட்கலையே. இவங்க வீட்டு இதே தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து சமூக வலைதளங்கள் பத்திரிகையாளராக இருந்தவர்கள் சவுக்கு சங்கர் என்கிற ஒரு பத்திரிகையாளர் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அவர் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது. அதில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்த மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட பல பேருடைய பெயர் வந்து அடிபட்டது. சரி இவங்க ஜேர்னலிஸ்ட் இல்ல, நீங்க கரெக்டா சொல்றீங்க, இவங்க ஜேர்னலிஸ்ட் இல்ல, இவங்க ஒரு கட்சியோட இருக்காங்க, அதனால இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. அவங்க ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்களா, இல்ல அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, இல்ல சரி பிரைவேட் மேட்டர்ஸ் டிராக் பண்ணிட்டு எடுத்துட்டாங்க, அதான் பாலிடிக்ஸ் சார். இல்ல பிரைவேட் மேட்டர்ஸ் டிராக் பண்ணி இட் இஸ் நாட் a politics. அது அரசியலே கிடையாது. அது தனிமனித தாக்குதலுக்கு அரசியல் வந்து இடம் கிடையாது. நீங்க தனிமனித ஒருத்தர் தவறுகளை சுட்டிக்காட்டுறதுனா அரசியல் ரீதியான தவறுகளை சுட்டிக்காட்டுங்க, அரசியல் ரீதியான விவாதத்துக்குள் வாருங்கள். சபைக்குள்ளும் சரி சட்டசபைக்குள்ளும் சரி சட்டசபைக்கு வெளியிலும் சரி திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வ அதாவது அரசியல் ரீதியான உரையாடலுக்குள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு அல்லது தமிழக வெற்றி கழகம் தொடர்பான நடவடிக்கைகளை வந்து இழுத்து சென்று விடக்கூடாது. அப்படி சென்றால் தாங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அவர்கள் செய்த ஊழல், அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே வந்து பொது விவாதத்துக்கு வந்துடும். அப்ப எவ்வளவு தூரம் தனிமனித ஆபாச தாக்குதல்கள், தனிமனித வாழ்க்கை தாக்குதலை நடத்தி கொண்டே இந்த விவாதத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பண்றாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இப்ப இந்த நபர் வீடியோ போட்டு கூட இவர் வந்து தலைமைக்கு தெரியாமல், யாரு திமுகவுடைய தலைமைக்கு தெரியாமல் அல்லது திமுகவுடைய தலைமையுடைய உத்தரவாதம் இல்லாமல் ஒரு அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த வீடியோ போட்டாருன்னு எந்த உத்தரவாதம் கிடையாது. தெரிந்தே திட்டமிட்டே வேண்டும் என்று கூட இவர்கள் செய்திருக்கலாம். இதை ஸ்ட்ராட்டஜியா அவங்க பண்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல் உரையாடல் வந்து ஆபாசமான இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அரசு செய்யக்கூடிய நற்பணிகள் குறித்த விவாதமும் இருக்காது. திமுக ரெஸ்பான்ஸ் எடுக்கலாம். சரி சார், ஒரே ஒரு நிமிஷம் திமுக ரெஸ்பான்ஸ் எடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க நாகநந்தினி? அவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த காமெண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ரீல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவேட்டா பர்சனலா காமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. இதுல பிரைவேட் பர்சனல் சொல்லி பிரிச்சு பாக்குறதுக்குலாம் எதுவுமே இல்ல மேடம். அங்க வந்து அந்த போட்டோ என்ன மார்க் பண்ணி இல்ல அவங்களா கிரியேட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்காங்களா? அதுவும் இல்ல. லைக் நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அதுல எந்த விதமான அபியூஸான வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது, எதுவும் பண்ணல. அவரு ஜென்ரலா ஒரு கமெண்ட் மாதிரி அவர் பண்ணிருக்காரு. சரி இப்ப சொல்லுங்க, விக்னேஷ் சார் சகோதரர் பேசினார்ல, டிவிகே நிர்வாகிகள் யாருமே எந்த கமெண்டும் நாங்க பண்றது இல்ல, இந்த மாதிரி எந்த ட்ரோல் வீடியோவும் நாங்க பண்ணதே கிடையாது எங்க வாழ்க்கையில, நாங்க கீழே எந்த விதமான அபியூஸான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸே பண்ணது கிடையாது அப்படின்னு மட்டும் அவங்கள சொல்லுங்களேன். ஏன் இவ்வளவு பதட்டம் வருது சார் உங்களுக்கு? இல்ல சட்டப்பேரவையில என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் நீங்க என்ன சொல்லுவீங்க? கொளத்தூர்ல எங்க தலைவர் 5 நிமிஷம் பேசினதுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அப்ப அதுக்குள்ள என்ன அர்த்தம்? அமைச்சர் பேசுற மாதிரியா பேசியிருக்காங்கன்னு நாங்க கேட்கலாமா? சரி அதுக்கு மேல இவர் பேசும்போது சொன்னாரு, என்ன காவல்துறை என்ன பண்ணாங்க, ஒரு விளக்கம் தானே கேட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு எதுக்கு சார்? காலையில போக வேண்டியதானே? அது என்ன பெரிய ரொம்ப தப்பான ஒரு விஷயமா? என்ன அவரு வேற என்ன ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு அவரு? இது வந்து பொதுவெளிக்குன்னு வந்தா எல்லாரும் எல்லா விமர்சனத்தையும் ஏத்துதான் ஆகணும். இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அப்படின்னு பார்த்தா யார் அந்த நடிகரோ அந்த நடிகர் அந்த போட்டோவே போஸ்ட் பண்ணிருக்க கூடாது. ஏன் போஸ்ட் பண்றாங்க? அப்ப அதை கேட்கலாமா? அது அவங்களோட ஐடி, அது அவங்களுக்கான உரிமை, அவங்க போஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இது அவங்களோட, இதை நீங்க போஸ்ட் பண்றோம்னா அது என்ன ஆச்சு? அது பப்ளிக் அக்கௌண்ட் தானே, அதை பத்தி யாரு வேணாலும் பேசுவாங்க. அதை ஏத்துக்கிற மனப்பான்மை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம், நீங்க என்ன சொல்றீங்க இதுல ஒண்ணுமே ஒஃபென்சிவா இல்லைன்னு? அவங்க முதலமைச்சர் ஒரு பர்சனல் அஃபேர்ஸ் பத்தி பேசுறாங்க, அவங்களோட மேரேஜ் பத்தி பேசுறாங்க, அவங்க சன் பத்தி பேசுறாங்க, அவங்க மக பத்தி பேசுறாங்க. இதுல பர்சனல் அஃபேர்ஸ் இருக்குன்னு நாங்க சொல்லவே இல்ல, ஜெனரலா தான் அது போயிருக்கு. இது நீங்க மீன் பண்றீங்க. இதுல நாம வந்து இப்படிதான் நடந்துச்சா இப்படிதான் பண்ணிச்சானெல்லாம் நாங்க சொல்லல. அதுல பிரைவேட் மேட்டர் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், பிரைவேட் மேட்டர் பிரைவேட்டா இருக்கட்டும் மேடம், அது பப்ளிக்குள்ள ஏன் வரணும்ன்றத எங்களோட விஷயம்.
அது இல்ல பப்ளிக் அதான் ரீல் போட்டிருக்காங்கல்ல, அதான் ரீல் அதுதான் போட்டிருக்காங்க. சொல்றேன். அதான் எடுத்தனால தானே போட்டிருக்காங்க. இட் வில் பி இன் பப்ளிக் பேனல் ஒன்லி, ரைட்? இது பப்ளிக்ல தானே இருக்கு. இது பிரைவேட்டா இருக்கிற அக்கவுண்ட்ல இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்து யாரும் போடல. இது இவங்க மட்டும் இல்ல, ஏன் டிவிகா கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நீங்க அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க? அப்ப யாரோ இங்க தப்பு பண்றாங்க, நீங்களே தூண்டி விடுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நீங்க எதுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்? இப்ப என்ன விவேக் ஒரு sir, உங்க கேள்வி response. அப்படின்னா, விவேக் சார் உங்க ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட், அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கட்டும். அவர்கள் பேசுவது அவர்களுக்கே முரண்பாடாக இருக்குது. திருமதி அவர்கள் பேசுறது, நாகநந்தினி அவர்கள் பேசுறது வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்களை கொடுத்து சர்ச்சையான கட்டுக்கதையை நீங்க உருவாக்குறீங்க. பொதுவெளியில் வெளிப்படையா இருக்கிற தகவல்னா நீங்க வந்து போட்டோ போட்டு தப்புன்னு அவங்க சொல்லுவீங்க. என்னன்னு புரியல இது வந்து. சரியா? இதற்கெல்லாம் வந்து நீங்க அதுதான் சார். அப்ப அத பத்தி ரீல் போடுறது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? அத பத்தி ரீல் போடுறது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா சார்? அப்போ நான் ஒண்ணே கேக்குறேன் சார். தனி மனித வாழ்க்கை கொடுத்த கட்டுக்கதைகளை உருவாக்குவது வந்து தனி மனித வாழ்க்கைக்கு எதிரானது. அதை அரசியல் பொது வாழ்க்கைக்கு உட்பட்டதாகவோ அல்லது அரசியல் பொது வாழ்க்கையில் வந்து நீங்க பொது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணுன்ற அந்த இதுலயே வச்சு வந்து பார்க்கவே முடியாது. நீங்க தனி மனித தாக்குதல்களை ஒவ்வொருத்தரும் திருப்பி தொடுக்க ஆரம்பிச்சா அப்ப இதற்கு முன்பு தனி மனித தாக்குதல்கள் திமுக ஒத்துக்கோங்க சார். தாவேக கட்சியில இருக்கவங்க யாரும் தனி மனித தாக்குதல் இது வரைக்கும் செஞ்சதே இல்லன்னு ஒத்துக்கோங்க சார். இது வரைக்கும் அப்யூஸான வார்த்தை நீங்க யூஸ் பண்ணதே இல்ல. இத பத்தி நீங்க பேசுற ஒரு பெண் பேசினா, திமுக சார்ந்து பேசினா அவங்களுடைய குடும்ப போட்டோஸ்ல இருந்து எடுத்து மார்க் பண்றது யாரு சார்? தாவேக கட்சி நிர்வாகி பண்ணலன்னு சொல்லுங்க. பண்ணலன்னு சொல்லுங்க சார். அதானே சார் சிஎம் சாருக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னியா? சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே சார். இங்க மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் உங்க ரைட்ஸ் இருக்கு. நீங்க சொன்னீங்களே சார் இந்த குட்டி ஸ்டோரி அப்பாவை காணோம், அத பத்தி யாரும் நீங்க ட்ரோல் பண்ணலையா? டிவிகே காரங்க யாருமே ட்ரோல் போடலையா? அப்படி போடலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம் சார். ட்ரோலே வரல. அவர் இல்ல ஒரு நிமிஷம், சபைக்குள் அவர் வந்து பேசியதும் கூட அரசியல் ரீதியான சீண்டல் தான். அது உங்களுக்கு சீண்டலாக இருந்தால் அரசியல் ரீதியான சீண்டல் தான். உங்களுக்கு திருப்பி அவர் அரசியல் ரீதியான எங்கள் தலைவரை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு உங்களுக்கு அரசியல்ல எங்க அப்பான்னு வந்துச்சு? அரசியல்ல எங்க சார் அப்பான்னு வந்துச்சு? அரசியல் தலைவர்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சார் அப்பான்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க? அரசியல் உரையாடலை வந்து தனி மனித தாக்குதலுக்கும் ஆபாசத்துக்கும் உட்பட்டதாக நடத்த வேண்டும் என்று திமுக விரும்புது. அப்ப நீங்கள் பேசுவதை நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்க ஒரு பிளானடா பண்றாங்க திமுக இருந்து. இது ஒரு பிளான்ட் நெட்வொர்க்கா? என்ன பிளான் நெட்வொர்க் சொல்றீங்க? இந்த ரீல்ஸ் பிளான்டா? இந்த ரீல்ஸ் பிளான்டா விவேக் சார்? என்ன சொல்றீங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு? சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய எங்கள் கட்சிக்காரர்கள் மீதும் சரி, எத்தனை புகார்கள் கொடுக்கப்பட்டு எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து அவர்கள் மீதான அச்சுறுத்தல், காவல்துறை அச்சுறுத்தல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் இயர் பாருங்க, இல்லைன்னா 2 இயர்ஸ் முன்னாடி பாருங்க, விஜயோட பர்த்டே டைம்ல இந்த மாதிரி ரீல்ஸ் எப்போ எல்லா வாட்டி வைரல் ஆகும் சார். இப்போ சடனா ஏன் இவ்வளவு எமோஷன்ஸ் ஹையா இருக்கு? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பர்த்டே விஷ் வைரல் ஆகும், இந்த மாதிரி ரீல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கும். இல்ல தனி மனித அப்ப அதுக்கு முன்பு இருந்தா நம்ம ஆதரிக்கிறோமா, சரின்னு சொல்றோமா? எனக்கு அது புரியல. நீங்க எப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் அப்படி பார்த்தா இந்த மாதிரி தனி மனித தாக்குதலை தொடுக்கிற நேரத்துல வந்து அது அப்பவே தடுத்து நிறுத்திருந்தால் அப்போது இருந்து அரசாங்கங்கள் எந்த ஒரு தனிநபர் மீதான தனிநபர் தாக்குதலையும் தொடுக்கூட தடுத்து நிறுத்த அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் அதை வளர விடுகிறீர்கள். அதில் அரசியல் எனக்கு ஒரே ஒரு டவுட். இல்ல மேம், எனக்கு ஒரு டவுட் தான். இதுல நிறைய டிவிகே நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இத்தனை நேரம் இந்த போட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அக்கா வந்துட்டாங்களா, ஏக்கா வந்தீங்க, இது நான் சொல்லல, சமூக வலைதளத்துல போய் பாருங்க. சோசியல் மீடியால டிவிகே கட்சி சார்ந்தவங்களே எதுக்கு இப்படி பேசுறீங்க? அப்ப உங்ககிட்ட என்ன உள்நோக்கம் இருக்கு? எதுக்கு அக்கா வந்துச்சு, ஏன் அக்கா இந்த போட்டோவை போட்டுச்சு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்களே, ஏன் பேசணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவரு அவர் மனைவியை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பிளே பண்ணி பேசியிருக்காரு, சரி ஓகே. ஏன் உங்க டிவிகேல இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் அவங்களே ஒரு வீடியோவை இப்படி ஃப்ரேம் பண்றாங்க? இத்தனை நேரம் நல்லா தான் போச்சு, எங்க தலைவர் நல்லா தான் பேசிட்டு வந்தாரு சட்டப்பேரவையில, அச்சா அத்தனையும் முடிக்கிற மாதிரி அக்கா ஒரு போஸ்ட் போட்டாங்களே, ஏக்கா கம்முனே இருக்க மாட்டியாக்கா அப்படின்ற இந்த வீடியோஸும் இன்னைக்கு சமூக வலைதளத்துல நிறைய போயிட்டு இருக்கு. அது எதனால? அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையா சார்? அதெல்லாம் தனி மனித தாக்குதல்ல வராதா சார்? அது தனி மனித விமர்சனத்துல வராதா சார்? சரி விவேக் சார் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க.
இல்ல இதே மாதிரியான தாக்குதல்கள் திரு உதயநிதி அவர்கள் மீது வந்து ஏகப்பட்ட தாக்குதல்கள் அவர்கள் கட்சிக்காரர்களே தொடுத்திருக்கிறார்கள். அவர் ஒவ்வொரு சனிக்கிழையும் நீங்க உங்க கட்சிக்காரர்கள் போய் நீங்க அரசு பண்ணாலும் பண்ணுங்க. உங்க கட்சிக்காரர்கள் செய்வது உங்க உதயநிதி அவர்களை விமர்சித்தது உங்களுக்கு இப்ப வந்து இதா இருக்குன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க வேணா அரசு பண்றோம். இந்த கட்சிக்குழுக்கள் இருக்கக்கூடிய உரையாடல்கள் அவங்க பேசிக் கொள்வதில் வந்து வேற. நீங்க ஆபாச தாக்குதல்களை சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ஆபாச விவேக் சார், இந்த மாதிரி ரீல்ஸ் இப்போ வைரல் ஆயிடுச்சுன்னா யாரு டிசைட் பண்ணுவாங்க இது கரெக்ட் இது ரைட் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு? யாரும் முடிவு செய்ய முடியாது. தனி மனித தாக்குதல் என்பது எல்லாரும் ரேட் பண்ணுவீங்க, எல்லாரும் ரேட் பண்ணுவீங்க. நீங்க தனி மனித தாக்குதல் யாரோ ரீல் போட்டாங்கன்னா ரேட் பண்ணிடுவீங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் 2 நபர் கிடையாது. தனி மனித தாக்குதல் யார் மீது தொடுக்கப்பட்டாலும் அது வந்து தவறுதான். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மீது தனி மனித தாக்குதல் தொடுப்பதா அப்படின்றது சுதந்திரமான அதை வந்து அனுமதிக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து யாராக இருந்தா தனி மனித தாக்குதல் தொடுக்கக்கூடாது. நீங்க அப்படி அந்த லோபல்ட் அட்டாக் நிகழ்ச்சி தான் உங்க அரசியல் செய்யணும்னா நீங்க அதுக்கு சட்டரீதியான நடவடிக்கைகள் நீங்க தயாராக தான் இருக்கணும் யாராக இருந்தாலும். அப்படி இல்ல எனக்கு அப்ப எனக்கு ஒரு டவுட். ஒண்ணும் இல்ல, சூலூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த குழந்தைய பாலியல் தொந்தரவு பண்ணி அது பிரச்சனை ஆச்சு, அது எல்லாருமே தெரியும், பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்த நாளே உடனடியா நீங்க என்ன போடுறீங்க, அவர் வந்து டிஎம்கே கட்சிக்காரரு வேணும்னே ஒரு திமுக நிர்வாகியோட போட்டோவை மார்க் பண்ணி டிவிகே நிர்வாகிகள் அதை பத்தி போட்டு அதை பத்தி ஏகப்பட்ட விமர்சனம் பண்றீங்க. அது தப்பு இல்லையா சார்? அதை பத்தி பேசலாமா? சொல்லுங்க விவேக் சார். இல்ல நீங்க அத பத்தி பேசலாமா? அது எப்படி இந்த குட்டிமையான ஒரு இது இருக்கு. நான் ஐடியா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மேடம் ரெஸ்பான்ஸ் கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் கேளுங்க விவேக் சார். எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகுமே கூட இந்த 40 நாட்களில் தமிழகத்தில் எங்கு எந்த பிரச்சனை வந்து நடந்தாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கட்டும், சாதாரணமான ஒரு குற்றங்களாக இருக்கட்டும், எது நடந்தாலும் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதற்காக அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் மீது இவர்கள் வந்து அவதூறாக ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங்களுடைய நெட்வொர்க்குகள் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான போக்கோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனோ எங்கள் கட்சியில் இருந்தோ எங்கள் தலைமையில் இருந்தோ ஒரு நாளும் வந்தது கிடையாது. யாராவது தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் கூட, கட்சியில் அவசியமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பார்ட்டி அக்கௌண்டபிலிட்டியை ஹோல்ட் பண்ணக்கூடியவர்கள் சொன்னால் கூட உடனடியாக எங்கள் தலைமையில் இருந்து அதை கண்டிப்பார்கள். எங்களை அப்படித்தான் அவர்கள் வந்து வெளிநடத்தி கொண்டிருக்கார்கள். உங்களை மாதிரி வந்து சட்டசபை வாசலிலேயே ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஐட்டம் சாங் என்ற பெயரில் போன்றவங்க, ஐட்டம் சாங் சொல்ல வந்தா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்ல வராரு, பெண்களை இழிவுபடுத்துறாரு. அவரு என்ன சொல்ல வராங்க? நீங்க இந்த ஐட்டம் சாங் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு உதயநிதி அவர்கள் வந்து சட்டசபை வாசலிலேயே பேட்டி கொடுக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அர்த்தமாக தானே நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப நீங்க என்ன பெண்கள் உரிமை பத்தி, பாலியல் சென்ற வழக்குகள் பத்தி நீங்க என்ன பேசுறீங்க சார்? அந்த மாதிரி பார்த்தோம்னா நான் அட்லீஸ்ட் 10 ரீல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அட்லீஸ்ட் 10 ரீல்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். அவங்க எல்லாம் விஜயோட ஃபேன்ஸ், தாவேகா சப்போர்ட்டர்ஸ். பேசினாரா? இல்ல நீங்க ஒப்பிட கூடாது. ஆக்சுவலா எங்க தலைவர் பேசினாரா? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறதையும் யாரோ ஒரு நபர்கள் தனிநபர்கள் பேசுறது நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? எப்படி ஒப்பிட முடியும்? சட்டசபை வாசல் நின்று கொண்டு அவர் அந்த பேட்டியை கொடுக்கிறார். இதோ அது ஒண்ணா? எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க? அதை இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் உரையாடல் ஆபாசபூர்வமாக இருக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க. இவரை தூண்டி விடுகிறார். பல பேரை அப்படி பேச வைக்க நினைக்கிறார். இப்படி பேசினால்தான் எங்கள் தலைவரை இழிவுபடுத்த முடியும், எங்களை இழிவுபடுத்த முடியும் என்று எங்கள் நிர்வாக நடவடிக்கைகள் மீது அஞ்சு நடுங்கி இவர்கள் பேசுறார்கள். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய இல்ல சோ திமுகவோட அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். திமுக சரி, நீங்க கரெக்டா வேலிடா ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கீங்க. நான் அது திமுகவோட கேக்குறேன். நாகநந்தினி, உங்க வீடியோல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா உங்க ஆடியோ கேக்குது. சோ நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினே எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஐட்டம் சாங் இது அதுன்னு சொல்றாங்க. அது ஓகேயா? அது கூட கண்டெம் பண்ணோம் மேடம். இங்க பாருங்க, அது உள்ள பேசல, வெளிய வந்து பிரஸ்ல தான் பேசினாங்க. அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அது கூட கரெக்ட் இல்ல மேடம். நீங்க அது கூட வெளியில இருந்தா உள்ள இருந்தா எந்த டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? மேடம் நான் ஒரு விஷயம் நான் கேக்குறேன் சார். அதே கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தா உங்களுடைய சிஎம் சார் விஜய் அவர்கள், எங்களுக்கும் அவர்தான் சிஎம், இருந்தாலும் கவர்ச்சின்னு சொல்றீங்க. இங்க என்ன கவர்ச்சிக்கு அப்படின்னு டேஷ் 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 வச்சார்ல திருச்சி கிழக்குல நன்றி அறிவிப்பு கூட்டத்துல. அப்ப என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? வாயில தான் வந்துரும் சொன்னார்ல, அது ரைட்டா? என்ன வரும் சார் அவர் வாயில? சொல்லுங்க. இதெல்லாம் மட்டும் பேசலாமா? அப்ப என்ன பேசணும்ன்ற வரமுறை இருந்துச்சுன்னு நீங்க ஃபைல் பண்றீங்க, நீங்க வந்து அதுக்கு ஓகே பண்றீங்கன்னா அதுபடி வாங்க சார், பாத்துக்கலாம். இப்ப பார்ட்டி ஃபண்ட் நீங்க சொன்னீங்கல்ல சார், பார்ட்டி ஃபண்ட் யாருக்கிட்ட யார் வாங்கினா, எப்ப வாங்கினா, எதுக்கு வாங்கினா, யார்கிட்ட கொடுத்தா, அந்த எவிடன்ஸோட தானே சார் நீங்க சட்டப்பேரவையில பேசணும். சட்டப்பேரவையோட மாண்பு என்ன சார்?
விவேக் sir. பதில் சொல்லுகிறேன் என்றாலும் முதலமைச்சர் சொன்னார். பதில் சொல்லுகிறேன் கேட்காமல என்றாலும் ஓடி முதலமைச்சர் போகல. சொன்னார். அங்க கேட்டுட்டு தான் போனோம். தைரியம் இருந்தா we will face the consequences. நீங்க என்ன விஷயம் எவிடன்ஸ் கொடுக்க ஒரு நிமிஷம் விவேக் சார் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல அத்தனை கட்சிகளும் நேற்று அவைக்குள் இருந்தாங்க. நேற்று பேசுகிற பொழுது வந்து ஆளுங்கட்சியான நாங்கள் இருந்தோம், எதிர்கட்சி இருந்தது, அதிமுக இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விசிக இருந்தது, தேமுதிக இருந்தது, பாஜக இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது. பார்ட்டி பண்றோம்னு சொன்னா திமுக எவ்வளவு கோவம் வருது? அப்ப நீங்க தானே வாங்கிருக்கீங்க. குற்றம் செய்தவனுக்கு தான் குறுகுறுக்கும். பார்ட்டி பண்டி என்ற வார்த்தையை சொன்ன உடனே ஒரே ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்றேன். நான் இதுக்கு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றோம். என்ன ஆச்சு நேற்று அசெம்பிளி பத்தி டிபேட் பண்றோம். இந்த டாபிக் வரும். நான் என்ன கேட்கிறேன்னா நாகநந்தினி மேடம், நீங்க இப்போ கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கொஸ்டின் பண்றீங்க, கரெக்டா சொல்றீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ராங்னு. ஆனா நீங்க கூட இதே தான் பண்ணீங்க. சவுக் சங்கர் யாரு மேடம்? நீங்க எவ்வளவு வாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க? மேம் சவுக்கு சங்கர் சாரோட எல்லா வீடியோஸையும் போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ரீல் போட்டதுக்குலாம் இங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல, இங்க யாரும் எதுவும் பண்ணல. அவங்க மேல சில வந்தனாலதான் அவருக்கு பண்ண ஆரம்பிச்சது. அவங்க ரீல்ஸ் போடல மேடம், அவங்க ரீல்ஸ் போடல, அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அவங்க அலிகேஷன்ஸ் பண்ணாங்க. அது இருக்கணும்ல, எவிடன்ட் இருக்கணும்ல மேடம். சோ அவங்க எவிடன்ஸ் யூடியூப்ல போடுனாங்க, அவங்க எவிடன்ஸ் கொடுத்துட்டு யூடியூப்ல போடுனாங்க அவங்க வீடியோஸ்ல. அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இவ்வளவு வாட்டி அரெஸ்ட் பண்ணீங்க, குண்டா ஆக்ட் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணீங்க. கரெக்ட் மேடம். ஆனா அதுல நானும் சொல்ல முடியும், என்னாலயும் சொல்ல முடியும். இப்ப வந்து டிவிகே கட்சி அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு பிளாக் டிக்கெட்ல இருந்து வருது, இல்ல வேற மாதிரி அவங்க ஃபண்ட் எல்லாம் வாங்கிருக்காங்கன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அதுக்கு நான் ஒரு 4 ஷீட் பில்லு மாதிரி கொடுத்தா ஒத்துப்பீங்களா மேடம்? எதுனாலும் எவிடன்டோட பேசணும். இன்னொன்னு அவர் எந்த கேஸுக்கு அவர் உள்ள போனாருன்ற ஃபுல் டீடைல் எடுத்து பார்க்கணும். என்ன சும்மா வந்து ஸ்டாலின் சார் எத்தனை டைம் அவர் மோசமா பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். ஏன் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற சிஎம் மேல கூட தான் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அலிகேஷன்ஸ் இருக்கு யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதனால அரெஸ்ட் பண்ணுவீங்களா மேடம்? அப்படினா அது ஓகேனா இது கூட ஓகே தானே? அப்படினு பார்த்தா இல்ல சேம் ஸ்ட்ராட்டஜி தானே. இருங்க ஒரு நிமிஷம். இங்க கூட அலிகேஷன்ஸ் போட்டுருக்காங்க, அதனால அரெஸ்ட் பண்ணி அதனால ரைட் பண்ணிட்டாங்க. அலிகேஷன்ஸ் வேற, சும்மா ட்ரோல் பண்றது வேற. அப்படினு பார்த்தா டிவிகே நிர்வாகி ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ரூட் மாஃபியான்னு சொல்றாங்கல்ல, மொத்த பேத்தி தூக்கி உள்ள வைங்க. இத இந்த குட்டிமியான ஒரு ஐடி இருக்கு, அந்த ஐடில இருக்க பொண்ணை ஃபர்ஸ்ட் தூக்கி உள்ள வைங்க. அந்த பொண்ணை இந்த ரீல் அப்படினா இல்ல நீங்க தான் சொன்னீங்க ட்ரோல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அப்படினா இந்த ரீல் என்னது? ட்ரோல் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க? இது ட்ரோல். ஆமா மேடம், இத நான் மட்டும் ட்ரோல் பண்ணல. அதான் ரொம்ப ஃபைன், கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. இத நான் மட்டும் ட்ரோல் பண்ணல, நீங்க கூட உங்க கையில மொபைல் இருக்கு, ஜஸ்ட் கோ த்ரூ இட். இதுல வந்து டிவிகே நிர்வாகிகளே நிறைய பேர் எதுக்கு இந்த அக்கா வந்துச்சுன்னு கேட்டே ட்ரோல் பண்ணிருக்காங்க. அப்ப இது இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தப்பா தெரியுதா? இந்த ஒரு வேர்டு தான் தப்பா இருக்கா? அப்படின்னு பார்த்தா அவங்க பப்ளிக் ஃபிகர்ல அந்த போட்டோ போட்டுக்க கூடாது மேடம். பப்ளிக்னு வந்தா எல்லாமே இது வந்து பேச்சு. இல்ல நான் கூட அகார்டிங் டு தி லா அதே தான் சொல்றேன். இல்ல நான் என்ன பாயிண்ட் இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன்னா நாகநந்தினி மேடம் இதேதான், இது ராங். என்ன பண்ணிருக்காங்க, ரேட் பண்ணிருக்காங்க, அது 100% ராங்கா தான் இருக்கு, ராங் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா இதே ஆக்ஷன் தான் திமுக கூட எடுத்தாங்க, இதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணாங்க, இதே மாதிரி தான் கிராக் டவுன் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப மாரிதாஸ் சார் இவங்க கைது பண்ணாங்க. நாங்கனாச்சும் சவுக்கு சங்கர் சார கைது பண்ணும்போது எப்ப கைது பண்ணோம்? கடைசி 4வது வருஷம் 5வது வருஷம் அவர் மிச்சம் 3 வருஷம் 4 வருஷம் பேசிக்கிட்டே தான் இருந்தார். ஆனா ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு மேல கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியா வருதுன்னு ஃபைல் பண்ணோம். இவங்க கட்சி ஆரம்பிச்சு 20 நாள்ல எதுக்கு மாரிதாஸ் சார கைது பண்ணாங்க? கம்ப்ளைண்ட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு மேடம்? கம்ப்ளைண்ட்ஸ் திமுக இருந்து வந்துச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருமே தான் கொடுப்போம். இப்ப என் தலைவர் பத்தி நான் பேசினேன், இப்ப உணர்ச்சிவசமா பேசுறாருல விவேகன் அவர்கள், சகோதரர் பேசும்போது அவரும் தான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாரு. நாங்களும் அதே மாதிரி எங்க சைடுல இருந்து எங்களோட கட்சி நிர்வாகிகள், ஏன் எங்க கிட்ட அட்வொகேட் டீம் இல்லையா, விங் இல்லையா, இல்ல மாணவர் அணி இல்லையா, எல்லாருமே யாரு அவதூறு பேசுறாங்களோ எல்லாம் ஃபைல் பண்ணுவோம். அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனே, இப்ப மாரிதாஸ் சாரை ஏன் இவங்க கைது பண்ணாங்க? பதில் சொல்லுங்க. ஏன் மாரிதாஸ் சாரை கைது பண்ணாங்க? வித்தின் 20 டேஸ்ல கைது பண்ணாங்க. இல்ல மாரிதாஸ் பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க, மாரிதாஸ் பத்தி விவேக் சார் உங்க ரெஸ்பான்ஸ்? இல்ல அவர்கள் வந்து என்னன்னா ஒரு ஆபாச கட்டுக்கதைக்கு இன்னொரு ஆபாச கட்டுக்கதையை வந்து அவர்கள் நியாயப்படுத்த பாக்குறார்கள். என்னன்னா இவங்க பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு திமுக வந்து ஒரு கட்டுக்கதையை கட்டுவதை போல இல்லாத ஒரு புகைப்படத்தை வைத்து ஏஎம்ஆர்பின் புகைப்படத்தை வைத்து அமைச்சர் ஒருவர் மீது வந்து அவர் வந்து கட்டுக்கதைகளை கிளப்புறாங்க. அதற்காக தான் அவரை கைது செய்தார்கள். இவர்களை மாதிரி வீட்டுக்குள் போயிட்டு மலமூத்து விட மலிவான அரசியலை வந்து இங்க யாரும் செய்யலாம்.
சட்டப்படியான நடவடிக்கைகள் தான் அது வந்து எடுப்படுது. அவதூறான போலியான புகார்களின் மீது யார் மீது இங்க நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் நிருபர் தானே, நீங்க பாக்குறீங்கல்ல, அவர் பொது வெளியில் அவர் தகுந்த அந்த யூடியூபர் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஷோ ஸ்டார்ட்ல ஒரு கேள்வி கேட்டேன், இந்த ரீல்ல ஏதோ அபியூசிவ் லாங்குவேஜ் இருக்கா இல்ல. ஆனா மாரிதாஸ், நான் இவ்ளோ சொல்றேன், மாரிதாஸ் அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, ஒரு உமன் மினிஸ்டர் பத்தி கூட பேசினாங்க, அதனால ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேஸும் இந்த கேஸும் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். இப்போ விவேக் சரும் நாகநந்திரி கொஞ்சம் இருங்க, ஷோல இருங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கூட போகலாம். என்னன்னா, நான் சொன்னேன் பிகினிங் ஆஃப் த ஷோ, விவசாயிகள் பற்றி கூட பேசுவோம். தமிழ்நாடுல விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்? இந்த வாட்டி டெல்டா ரீஜனில் தண்ணி இல்லை, காவேரி ட்ரை ஆயிடுச்சு, மழை இல்லை, அதனால தான் விவசாயிகள் போராடுறாங்க. அதான் அவங்க இமேஜஸ் பார்க்குறீங்க. கர்நாடகா காவேரி தண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதனால இந்த சீசன் விவசாயிகளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு பயம் இருக்கு. முதலமைச்சர் விஜய் நேற்று அசெம்பிளியில் இது பற்றி கூட பேசினாங்க. ஆனால் விவசாயிகளும் எதிர்கட்சியும் உதவிக்கு கேட்குறாங்க. பிரமோத் மாடவ் ஒரு ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. காவிரி நதிநீர் என்பது தமிழகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு நதி. ஏன்னா அந்த நதியோட நீரை நம்பித்தான் இங்கே தமிழகத்தில் 5 டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் இருந்தாலும் 28 மாவட்டத்துக்கு குடிநீர் போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அந்த காவிரியிலேருந்து அந்த நதியிலேருந்து நீரை வாங்கிறதுக்குள்ளே தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை கடந்த 5 வருஷம் மாதிரி ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அந்த நீரை திறந்து விடலைன்னா பெரிய ஒரு பிரச்சனை தமிழகத்தில் வருது, குறிப்பாக இந்த டெல்டா விவசாயிகளுக்கு. ஏன்னா இந்த டெல்டா விவசாயிகள் தான் இந்த நதிநீரை நம்பி இருக்காங்க. அதுவும் ஏன் அப்படி ஒரு பிரச்சனைனா, இந்த நதிநீர் வந்து மேட்டூர்ன்ற ஒரு பகுதியிலிருந்து தான் வர வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன். நமக்கு ஒரு சைடு வந்துட்டு இந்த ஒகேனக்கல்ன்ற ஒரு மேகதாதுன்னு ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பகுதி, இப்போ அங்கே கர்நாடகாவிலேருந்து வர நதி தண்ணீர் வந்துட்டு இந்த இடத்துல தான் தங்கும். இதுதான் மேட்டூர் சொல்கிற மேட்டூர் ரிசர்வாயர். இந்த மேட்டூர் ரிசர்வாயரில் நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து அந்த டேம். அந்த டேம்லேயும் குறிப்பாக இதை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த ஷட்டர். ஸோ இந்த தண்ணி தான் 5 மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்துட்டு இங்கே இருக்கிற 5 டெல்டா மாவட்டத்துக்கும் போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணியை வச்சு தான் அங்கே விவசாயமே நடக்குது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் விவசாயம் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து தஞ்சாவூர், திருச்சி, பல மாவட்டங்கள் இருக்குது. இப்போ இங்கேருந்து வர தண்ணி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த ரூட் வழியாக எடுத்து இது கடைசியில் வந்துட்டு இந்த பக்கம் கொள்ளிடம்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் போய் சேருது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 12ஆம் தேதி ஜூன் வந்துட்டு இந்த தண்ணி வந்து திறந்து விடணும். அப்படி திறந்து விடலைன்னா நிலைமை வந்து இந்த மாதிரி தான் ஆயிரும். நீங்கள் பார்க்குறீங்க, இதுவும் வந்து காவேரியோட ஒரு பகுதி தான். ஆனால் இந்த காவேரியோட ஒரு பகுதியில் தண்ணி வந்து மிகவும் குறைவாகி சுத்தமாக வந்து இல்லாமலே போய் வெறும் மணல் படுகைகளாக மாறிடுது. அதனால தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையே இங்கே வந்து ஆயிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து இது வந்து கடலில் போய் கலக்கும். ஆனால் இப்போது என்ன பிரச்சனை, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாதனால விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக காவிரி டெல்டா இடத்துல இருக்க விவசாயிகள் வந்துட்டு எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்லாமல் முடியலன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு பகுதி. இதனுடன் அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்டூர் அப்படின்ற இடம் வந்து நமக்கு தண்ணியை இந்த இடத்துல நமக்கு கிடைக்குதுன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? ஆனால் இதுக்கு தண்ணி வர வேண்டிய இடம் வந்து கர்நாடகாவிலேருந்து அந்த தண்ணி வர்றது இதோ பாருங்கள், இதுதான் கர்நாடகாவில் இருக்கிற காவேரி ஆறு. இங்கே இருக்கிற காவேரி ஆறு வந்துட்டு இவ்வளோ தண்ணியோட செழிப்பாக வரும்போது இவ்வளவு வைடாக இருக்கிற காவேரியோடைய பேங்க்ஸ்ன்னு சொல்கிற அந்த இடம், ஆற்றுப்படுகை ஒரு பகுதிக்குள்ளே தாண்டி வரும்பொழுது மிகவும் குறுகிய ஒரு பகுதியாக மாறுது. அதைத்தான் மேகதாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேகதாதுனா
அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது நமக்கு சொன்னது என்னென்னா மேகதாதுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஆடு கூட அந்த இடத்துல மிகவும் சுலபமாக கடந்து விடும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கல்படுகையாக இருக்குது. இந்த இப்படி மிகவும் சுலபமாக ஒரு ஆடு கூட கடந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறனால தான் இதை வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த படுகையில் இந்த இடத்துல வந்துட்டு கர்நாடக அரசு ஒரு டேம் கட்டுறதா, ஒரு அணை கட்டுறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கதா கேட்டுட்டு பேச்சு ரொம்ப நாளாக இந்த பேச்சு போயிட்டுருக்கு. அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு அணை கட்டினாங்கன்னா இங்கேருந்து சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு பெங்களூர் இருப்பதாகவும் அதுக்கு வந்துட்டு தண்ணீர் தேவைப்படுது, அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யலான்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பர் ரைபீரியன் லோவர் ரைபீரியன் சொல்கிறாங்க. அதாவது காவேரி ஆறு என்பது கர்நாடகாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரிக்கும் சொந்தம். அப்போது இந்த அணையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கட்டுமானம் செய்யணும்னா நீங்கள் 4 மாநிலத்துடைய பர்மிஷனும் உங்களுக்கு தேவை. அதுதான் பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது. இப்போ இங்கே இருக்க விவசாயிகள் என்ன இப்போ முடிவெடுத்திருக்காங்கன்னா, மறுபடியும் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி அங்கே அந்த பிரச்சனை வரனால இப்போ இருக்க விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முதல்ல இருந்து இப்போ தண்ணி வரலை, இதுக்கு இடையில் மேகதாதுல கட்டுவோன்னு அவங்க போனாங்கன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் தண்ணி வராமல் போயிடும். முதலே சொன்ன மாதிரி 5 டெல்டா மாவட்டத்துக்கும் தண்ணி வராது, குறுவை சாகுபடி மிகவும் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அதோட குடி தண்ணீருக்கும் பிரச்சனை ஒன்றதுனால அவங்க 3 நாள் நடைப்பயணம் போகிறோம், இந்த போராட்டத்தை நாங்கள் எடுக்க போகிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பல பொய்களை சொல்லி வருகிறார் தொடர்ந்து. அவர் சொல்லுகின்ற பொய், மேகதாது அணை முழுமையாக பெங்களூர் நகரத்திற்கு குடிநீருக்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. அடுத்தது, இந்த மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வருகிறார்கள். இந்த மேகதாது இந்த பிரச்சனைக்காக ஒரு 3 நாள் நடைபயணம் மேற்கொள்ள அதற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் அதில் கலந்து கொண்டு பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை ஏன் இந்த மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அங்கே இளைஞர்கள் பொதுமக்களை சந்தித்து இதற்கு ஒரு ஆதரவு அளித்து அழுத்தம் அரசுக்கு கொடுக்க வேண்டும் நோக்கத்திலே திட்டமிட்டிருக்கின்றோம். இப்போ இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த வருஷம் எல் நீனோ அப்படின்ற ஒரு பிரச்சனையை நமக்கு வரப்போகுது. இந்த எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்றனால நமக்கு வந்துட்டு மழை பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பயத்தாலேயே விவசாயிகள் என்ன பண்ண செய்யறதுன்னு தெரியாமல் தான் இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து போராட்டங்கள் வந்து அதிகமாகிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் மனதில் கொண்டு முதலமைச்சர் விஜய் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒரு பகுதியில் மேகதாது மேலே அணை கட்ட விட மாட்டோம்னு சொல்லிட்டார். அதே மாதிரி எல்னினோ எஃபெக்ட்னால மழை பாதிப்பு கண்டிப்பாக இருக்குன்னு விவசாயிகளுக்கு தெரியும். இருந்த போதும் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் கண்டிப்பாக பார்த்துப்போன்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஆனா எந்த விதத்துல பாத்துக்க போறாரு, எப்படி அவங்க காவேரியிலிருந்து நதி நீரை எடுத்து வர போறாங்க, இல்லை இந்த எல்னினோ பாதிப்பினால இங்கே மழை இல்லைன்னா விவசாயிகளுக்கு என்ன மாதிரி உதவி பண்ண போறாங்க, விவசாயி கடன் தள்ளுபடின்றது அது அடுத்த பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் என்ன மாதிரி உதவி பண்ண போகிறாங்க? ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மொத்த நிலமும் அவங்க விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. அது என்ன செய்ய போகிறாங்கன்றது தான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் இல்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே.
ஓகே, ஸோ நம்மோட டிஎம்கேயும் டிவிகேயும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. விவேக் சார், ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்வி கேட்குறேன். நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன உதவி பண்ணுறீங்க இப்போ? இல்ல இந்த கடந்த 20 ஆண்டு காலத்துக்கான ஒரு அரசியல் அப்படின்றத நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து, நீங்க 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைந்த பிறகு வந்து 1995 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவதாரமயமாக்க கொள்கை, அது வந்து 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு பிறகு எப்படி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது, அதுல இருந்து நீங்க தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைகளே நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து வெல்ஃபேர் ஓரியன்டாக மட்டும்தான், வெல்ஃபேர் சென்ட்ரிக்காக மட்டும்தான் வந்து இருக்கும். பெரிய அளவில் விவசாயிகளை மையப்படுத்திய ஒரு இதாக வந்து இருக்காது. ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியலிலேயே வந்து கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து விவசாய பிரச்சனைகளையும், விவசாய உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகள், விவசாய தொழிலாளர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் மையப்படுத்தி தான் 2 ஆண்டு காலமா எங்களுடைய அரசியலே இருந்திருக்கிறது. மக்கள் எங்களை ஏற்று அதற்காக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எல்னினோ இஷ்யூவாக வந்து இருக்கட்டும், அல்லது வந்து மேகதாது பிரச்சனையாக வந்து இருக்கட்டும், மேகதாது பிரச்சனைக்கு வந்துட்டு சட்டசபையில் முதல் கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர் அவர்களே தனி தீர்மானம் கொண்டு வந்து அதை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு அதை வந்து நிறைவேற்றி இருக்கிறோம். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, அது வந்து திமுகவும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை. திமுக தான் அந்த திருத்தத்தை எதிர்கட்சி தலைவர் தான் கொடுத்தார், அதை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுகிறது. எனவே மேகதாது அணையை பொறுத்தவரை அதை எதிர்த்து நிற்பது தமிழ்நாடு ஒருமித்த குரலில், ஒரே குரலில் வந்து நிற்கும். இப்ப இதுல காவிரியில் வந்து இப்போ சூப்பர் எல்னினோ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ கடந்த 2 மாத காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் வந்து மாறி வந்திருக்கு. ஏப்ரல் 13ஆம் தேதி இந்திய வானிலை அறிக்கை IMD கொடுத்த ஒரு அறிக்கையில் வந்துட்டு இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு எல்னினோ பிரச்சனை வந்து அவர்கள் வந்து எதிர்பார்க்கவில்லை. அப்புறம் மே ஜூன் மாதங்களில் அவர்கள் கொடுத்ததிலும் ஒரு ஸ்ட்ராங், அதாவது 1.5 டிகிரில இருந்து 2 டிகிரிக்கு இடையிலான ஒரு தாக்கம் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வெப்ப உயர்வு, குளோபல் வார்மிங் சர்ஜ் வந்து இருக்கிற வாய்ப்பு இருக்கு என்று தான் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்பதான் ஒரு வாரம், இந்த வாரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் ஜூன் 16ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அதில் தான் வந்துட்டு இது சூப்பர் எல்னினோவாக மாறுகிறது. 2 டிகிரிக்கும் அதிகமான குளோபல் வார்மிங் தாக்கம் வந்து இருக்கலாம். அதனால் வந்து எப்படி 2015-16 சூப்பர் எல்னினோனா அதுக்கு நமக்கு வந்து முன் அனுபவங்கள் இருக்கு. அந்த முன் அனுபவம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. 72 ஒண்ணு இருக்கு, 82 ஒண்ணு இருக்கு, 97-98 ஒண்ணு இருக்கு, 2015-16 ஒண்ணு இருக்கு. 2015-16 தான் நாம் சமீபத்தில் எதிர்கொண்ட ஒரு சூப்பர் எல்னினோ பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வந்து அப்ப மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ற அடிப்படையில் வந்து 2015 வந்து சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து சென்னையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிலான இழப்புகள் வந்து ஏற்பட்டது. இப்பதான் நமக்கு வந்து அது கொடுத்த வார்னிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சூப்பர் எல்னினோ பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்த ஆண்டு வந்து வாய்ப்பு இருக்கிறது. அது 2 டிகிரி அளவுக்கு இதுலயுமே வந்து இப்ப 1950களில் இருந்து பல ஆண்டுகள் வந்து இந்த சூப்பர் எல்னினோ பிரச்சனை வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகள் வந்து எல்னினோ பிரச்சனை வந்து வந்திருக்கு. அதுல ஒரு 15 ஆண்டுகள் தான் 1.5 டிகிரிக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் வந்து அதுக்கு கீழாகத்தான் இருந்திருக்கு. ரெயின்ஃபால் குறைந்த, மான்சூன் ரெயின்ஃபால் குறையதுமே வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு கீழே தான் வந்து குறைந்த இதா இருந்திருக்கு. ஆனா சூப்பர் எல்னினோ ஒரு 4 ஆண்டுகள் தான். ஆமா, 82, 83, 97, 98, அப்புறம் 2015. பேட் டைமிங்னு சொல்லலாம். நாகநந்தினி மேடம், இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் தான், அதனால தான் இந்த நிலைமை இருக்கு டெல்டால. இந்த சிச்சுவேஷன்ல அரசு என்ன பண்ண முடியும் அப்படின்னா? இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அப்படின்னு, அதுவும் மேகதாது அணை சார்ந்து இல்ல தண்ணீர் பிரச்சனை சார்ந்துதான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்கோர்ஸ் தமிழ்நாடு வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து, விவசாய சங்கத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து தான் நிற்போம். இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம மாநிலத்தினுடைய உரிமைக்கான பிரச்சனை இது. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் அவர் சகோதரர் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட இது ரொம்ப நாள் ப்ராசஸ். இது வந்து ஒரு 6வது தீர்மானமா தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். 1982ல இருந்து 2014, 2015, 2019, 2022, தென் 2026. இன்னைக்குதான் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 2000 வரைக்கும் நாச்சும் அந்த டிஎம்சி தண்ணியை வந்து கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணி DK சிவகுமார் அவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஏன்னா DK சிவகுமார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம், அதாவது கர்நாடகால பிரச்சாரத்துக்கு போகும்போது என் மண் என் நீர் என் உரிமை அப்படின்னு பேசி இததான் மேனிஃபெஸ்டோல மெயினா வச்சு பண்ணார். சோ அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னாட்டு நீர்வள தடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம அந்த ஆஸ்பெக்ட் ரீதியா போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மேலே, அதாவது ஒரு மலை உச்சியில இருந்து தண்ணி வருது அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு அது சொந்தம் இல்ல, அந்த தண்ணீரோட நீர் எங்க போய் சேருதோ அவர்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கு. அப்படின்னு பார்த்தா காவேரி தமிழ்நாட்டுக்கு தான் வருது. ஆனா அதை கொடுக்கறதுக்கு மறுக்குது. இது வந்து உண்மையாலுமே சொல்ல போனா ரொம்ப வருஷத்துக்கான பிரச்சனை. இதுல
எந்த கட்சி பாரபட்சமும் இல்லாம யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம மக்கள் வந்து விவசாயி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ன்றது அதை பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னொன்னு, ஆனா மேட்டூர் டேமினுடைய நீர் வந்து எப்பவுமே வருஷம் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரியும் இதுக்கு முன்னாடியும் இதே டைம் லைன்ல வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நீரை சரியான நேரத்துல திறந்து விட்டுருக்கோம் ஜூன் 12 அப்படிங்கும் போது. அதை வந்து சரி இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முன்னத்தை விட, அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரினாச்சும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பாசன வசதிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த நீரை ஓபன் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் ஓபன் பண்ணலன்ற இன்னும் ப்ராப்பரான விஷயத்த இந்த கவர்மெண்ட் இன்னும் சொல்லல அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது இன்னொன்னு, சார் வந்து மேனிஃபெஸ்டோ பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி நான் இப்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த இதுல அவர் பேசினாருன்னா நானும் அதை பத்தி பேசலாம். பட் இதுல வந்து எதிர்கட்சி தலைவரா, அதாவது டிஎம்கே உடைய ஸ்டாண்ட்ல இருந்து சொல்லும் போது ஒரு விஷயம், நாங்க சிஎம் சாரை வந்து ஓகே தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்க சொன்ன அந்த திருத்தத்தையும் எங்களோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த திருத்தத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. அதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம். தீர்மானத்தை ஒன்றிய அரசு கிட்ட கடிதம் மூலமா நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட நீங்க இணைச்சிட்டு போங்க அப்படின்னும் நம்மளோட எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா அப்படி போய் தான் பேச முடியும். ஏன்னா இது ஒரு மாநிலத்துக்கான சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம நிக்க முடியாது. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதிச்சா மட்டும் தான் இவங்க இன்னைக்கு சொல்றாங்களே மேகதாது அணையில அணை கட்டுவோம் நாங்க பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே அவங்களோட அஃபிலியேஷன்ஸ் வேணும். சோ அதை ஒட்டியும் சிஎம் அவர்கள் தீர்மானம் போட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா விவசாயிகள் இன்னைக்கு போராட்ட காலத்துல நின்றுட்டு இருக்காங்க தமிழ்நாடு. அதை என்னன்னு பார்த்தா அதையும் நம்ம சரி கட்டணும். அந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அரசு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க முன்னாடி போட்ட கிளிப்பிங்லே நீங்க அவர் பேசியிருப்பாரு சிஎம் சார், இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் எல்லாம் எங்க பின்னாடி இருக்காங்க, யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் பேர்ல இல்ல எதிர்கட்சியோட தூண்டுதல் பேர்ல போராட்டம். அப்படி எல்லாம் இல்ல, விவசாயிகளுக்கு நல்லாவே நாலேஜ் இருக்கு. அவங்கள யாரும் அப்படி சொல்லி இந்த ஒரு சைல்டிஷான்ற வார்த்தையெல்லாம் சொல்லி இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஈவன் நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவங்கனாலதான் அப்படின்றதுனால இவங்க வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லி பண்றாங்கன்ற விஷயம் எல்லாம் இல்லாம அவங்க எதுக்காக போராடுறாங்களோ ஒரு சிஎம்மா நின்னு அதை தாண்டி அந்த வேளாண் துறை அமைச்சர் அதை பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட். விவேக் சார், உங்க ரெஸ்பான்ஸ் குயிக்கா. இல்ல இதுல வந்து இப்போ மேட்டூர் அணையில் நீர் திறக்காதது இதுவுமே நீங்க வந்து ரொம்ப ஆழமாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நீங்க வந்து 2015 சூப்பர் எல்னினோ வந்த பிறகு அடுத்த 4 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் தீவிரமான புயல் அல்லது வந்து அதீதமான மழைப்பொழிவு அல்லது வந்து கடல் புயல். நீங்க 2016 வரதா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல், 2019 சென்னையிலேயே தீவிரமான வாட்டர் டிராப்ட் இஷ்யூ வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இஷ்யூ வந்து இருந்தது. 2020 வந்து ஒரு அந்த லாக்டவுன் நடந்தது இல்லையா, இந்த லாக்டவுன் டைம்ல அப்ப பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. என்னன்னா இந்த லாக்டவுனுடைய ஒரு சைடு எஃபெக்டா ஒரு சைடு பெனிஃபிட்டா வந்து என்னன்னா குளோபல் வார்மிங் வந்து கம்மியாகுது, காற்று மாசு கம்மியாகுது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ரியலைன் ஆக வாய்ப்பு இருக்கலாம். அதை ஒட்டி 2021 பிறகு வந்து மழை பொழிவு வந்து தொடர்ச்சியாக நன்றாக இருந்தது. நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அதனால் அந்த 2021-26 திமுக ஆட்சியில் ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஜூன் 12ஆம் தேதி சரியாக வந்து திறக்கப்படப்பட்டது. இப்ப ஜூன் 12ஆம் தேதி வந்து திறந்தாலும் அந்த நீர் கடைமடைக்கும் போகாது. இப்ப இருக்கக்கூடிய ஹீட் வேவ் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் அந்த நீர் வந்து அதிகமாக வீணாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்ப அங்க தண்ணி இல்லையான்னு மட்டும் சொல்லிருங்க. நீங்க தேக்கி வைக்கிறதுக்கான தண்ணி இல்லையா, தீந்து போச்சான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா டீடைலா பேசும்போது புரியாது நிறைய பேருக்கு. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்க சார், இயற்கையை வந்து நீங்க சாதகமா எடுத்துக்கிறீங்க. இயற்கை குறைப்பதற்காக ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து குறுவைக்கான சிறப்பு குறுவை சாகுபடிக்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தை வந்து முதலமைச்சர் 134 கோடிக்கு அறிவித்திருக்கிறாங்க. இந்த டெல்டா பகுதி விவசாயிகளுக்கும் சரி, அதே மாதிரி மேற்கு மண்டலம் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே பலனுடைய வகையில் வந்து அறிவித்திருக்கிறார். விவசாயிகள் பிரச்சனை எந்த விதமான அரசியல் கொண்டும் இல்லாமல் முழுமையாக அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. இப்ப கூட நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்கினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து 50,000 ரூபாய் அளவுக்கான கூட்டுறவு கடன்களை வந்து தள்ளுபடி செய்வது முழுமையாக கேளுங்க. பொறுமையா கேளுங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். விவேக் சார், நாகநந்தினி மேடம், சொல்லுங்க. அத பாத்துட்டு நீங்க மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிருக்கீங்க. டைம் இல்ல. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எந்த மெசேஜோட, நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் இதே மெசேஜோட
ஒன் வாய்ஸில் எல்லாரும் பேசுகிறோம். விவசாயிகளுக்கு உதவி வேணும், எல்லாரும் ஒரே ஒரு சைடில் இருக்கும் இந்த டாப்பிக்கில். ஸோ அதோடு நான் எண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா டைம் இல்லை இப்போது. எல்லாருக்கும் மிக நன்றி. எங்களோட டிவிகே டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனுக்கு 2 டாபிக் பற்றி நீங்கள் கேட்டீங்க. இங்கே இந்தியா டுடே தமிழ் நாளைக்கு சேம் டைமில் மீட் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. வணக்கம்.